ஹலோ ஆல் வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர்ல இன்னைக்கு ரெண்டாவது மேட்ச் எங்க சேப்பாக்ல என்ன மேட்ச்? அதை எம்ஆர்சி நகர் டபி எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே போட்டு செம அடி அடிக்கிற அந்த எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம், கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்க சிஎஸ்கே இந்த பக்கம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. சேப்பாக்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? குவாலிட்டி சைடு எஸ்ஆர்ஹெச் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜோல்ட்ன்றது நல்லது, பிகாஸ் தட் டேக் தம் பேக் டு ரியாலிட்டி. ஓ அப்படியா, நம்ம எப்படின்னா ஒரு பூமராங் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும். அப்புறம் ரொம்ப என்ன சொல்றது, when it comes to that, ஓகே எல்லா பலியும் நான் நீ அட்டிக்கிறேன்ப்பா உங்களுக்கு அப்படின்னு. நீங்க எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு பயஸ்டா இருக்கீங்கன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும், ராயல்ஸ் ஜெயிக்கணும், பிபிகேஎஸ் ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும். சிஎஸ்கே எனக்கு பிடிக்கும்னால 5 தடவை ஜெயிச்சிட்டாங்க. இந்த 4 டீம்ல யாராவது ஒரு ஜெயிச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்றேன். ஸோ அட் த சேம் டைம் அவங்க ஏதாவது இங்க எங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்ம சுட்டி காட்டுறது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சிஎஸ்கே ஸ்பின் சோக்கு சரியா யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. வி கிரிட்டிசைஸ் சிஎஸ்கே ஆல்சோ. வி ஸ்டாண்ட் ஹியர் டு பி ஹானஸ்ட். பட் அதுல ஹானஸ்டா நான் ஒத்துக்கிறதுல எதுவுமே கிடையாது. ஆர்சிபி சிஎஸ்கே எனக்கு பிடிக்கும். எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சா என்ன விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே கிடையாது. அவங்க ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ தே காட் ஆல் த குட்ஸ் டு டூ தட், அண்ட் வாட் தே ஷுட் டூ, வாட் தே ஷுட் நாட் டூன்றது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு லிட்டில் நாலேஜ்ல வி ட்ரைங் டு கன்வே டு த வியூவர்ஸ். பீப்புள் வேற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் தோத்தா இவருக்கு சந்தோஷம். எனக்கு யார் ஜெயிச்சாலும் சந்தோஷமும் கவலையே இல்லை. நான் இங்க நாளைக்கு எங்களுக்கு ஃபைனல்ஸ் இருக்கேங்க. I'm in a different country altogether. I want to entertain you with honesty. Sir is also like that. அவரும் போன தடவை ஒரு கேள்வி கேட்டாரு. கோலி நாக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் கேட்டாரு. கோலியை பத்தி புகழர் அவரு ஏன் கேட்டாரு. கோலி didn't play well. Bottom line. I also ஏன்னா reject. எனக்கும் அது தோணுச்சு, அதனால தான் நம்ம தோன்றதை Right. பேசணும், அவ்வளவுதான். நான் அவரை சப்போர்ட் பண்ணலையே ரஜாக், பட் இதான் அவரை காப்பாத்தினான்னு சொன்னாரு. கூட டிஃபெண்டட் இன் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. ஸோ இப்போ இங்கேன்னு பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே ஆல் ஆஃப் அ சடன் தே ஹவ் ரீச்ட் a ஸ்டேஜ் வேர் தே ஹேவ் டு வின். 6th பிளேஸுக்கு போயிட்டாங்க. இப்போ டிசிஏ வேற ஜெயிச்சிட்டாங்க போது இட் ஹஸ் கம் டு a ஸ்டேஜ் தே ஹேவ் டு கெட் தேர் ஆக்ட் டுகெதர். அதுல எந்த இதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ இப்போ இங்க எப்படி போயிருக்குன்னா அப்படிதான் போயிருக்கு. 172-166 அப்படின்னு இருந்தது. அதுல அதை அப்படியே இந்த லாஸ்ட் மேட்ச் இவங்க மாத்தி காட்டினாங்க எல்எஸ்ஜி. That could have still been the case had CSK played their right combination is definitely what I will surely say. இப்போ லாஸ்ட் டைம் இப்போ என்ன சொன்னோம், இப்போ பவர் பிளேல அடிக்கணும்னா எல்ஹெச்சி 45 for 2, சிஎஸ்கே 49 for 2, 10 ஓவர்ல 81 for 2 சொன்னோம். பாருங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கு. சிஎஸ்கே 85 for 2, எல்ஹெச்சி 83 for 2. 15 ஓவர்ல 126 for 4 சொன்னோம். 137 for 3 எல்ஹெச்சி, 135 for 3 சிஎஸ்கே. 2 ரன் பிஹைண்ட். எங்க போச்சு மேட்ச் உங்களுக்கு? கடைசியில நம்ம என்ன சொன்னோம், ஒரு 56 ரன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோம். சென்னையில ஆல்வேஸ் த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். இப்ப இவங்க 75 for 1, அவங்க 77 for 1. இப்ப உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பின்னர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இங்க ஸ்பின்னு சோக்க வச்சுதாயா நீங்க அடிக்கவே முடியும். 7.62 எக்கானமி பிஃபோர் திஸ் மேட்ச் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும் போது சிஎஸ்கே நோன் ஃபார் ஸ்பின் சோக். 4 ஓவர்ல 37 விக்கெட் இல்ல. எல்ஹெச்சி 4 ஓவர்ல 34 விக்கெட் இல்ல. ரெண்டு பக்கமும் பிளீட் பண்ணாங்க போது சிஎஸ்கே ஹாஸ் டு கோ பேக் வித் தேர் ஸ்பின் சோக். ரிச்சர்ட் கிளீசன் ஹஸ் அரைவ்டு. இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, ஐம் நாட் கிரிட்டிசைசிங் முஸ்டாபிசுர் ரஹ்மான். ஹி ரிலைஸ் ஒன்லி ஆன் த ஸ்லோயர் டெலிவரிஸ். பிச்சு பழைய மாதிரி ஸ்லோவா இருந்தா முஸ்டாபிசுர் ரஹ்மான் வில் கம் இன் டு தி பிக்சர் ஈவன் இயர். அன்பார்ச்சுனேட்லி நல்ல பாட்டாவா டியூ வருதுன்றதுனால he might not be successful. அதனால சிஎஸ்கே has to go back to their spin choke. இப்ப டேரல் மிச்சேல நம்பர் 3 இறக்குனாங்க, which is the right decision. He failed. ஆனா ஒரு மேட்ச்ல அவரை தூக்குறது அவ்வளவு சரியானது எனக்கு தெரியல. So they should go with this playing 11. ருத்துராஜ், ராணே, டேரல் மிச்சேல், சிவம் தூபே, மொயின் அலி, ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சஹர், துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷானா அண்ட் மத்திஷா பத்திரானா. உங்க சப் ஹஸ் டு பி ரிஸ்வி ஆர் ஷார்துல் தாக்கூர் பேஸ்ட் ஆன் ஹவு இட் கோஸ். ஸோ இப்படிதான் அவங்க போனோம். நீங்க இந்த இதை எடுத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஓவர் மொயின் அலி, 2வது ஓவர் தீக்ஷானா, 4 ஓவர் இவர் 2 ஓவர் போட்டு அந்த லெப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேரையும் நான் கழட்டிட்டேன்னா ஸ்டில் கிளாசன் வரும்போது ஐ வில் ஹேவ் ரவீந்திர ஜடேஜா. எல்லாருமே என்ன சொல்றாங்க, கிளாசன் ஸ்பின் அடிக்கிறாரு. ஸ்வப்னேல் சிங்க குடுத்தாரியா விக்கெட்? கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா கரெக்ட். ரஷித் கான் பால்ல போல்ட் ஆனாரு, ஸ்வப்னில் சிங் பால்ல தான் அவுட் ஆனாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த எஸ்ஏ லீக்ல வச்சு டிமில் அந்த ஒண்ணுமில்லாத பிச்சுல இஸ் a great player of spin. I'm not criticizing.
அதனால நீங்க ஒரு 4 இம்ரான் டயரை வச்சு ஒரு 28 ரன் அடிச்சாரு, ஸ்பின்னே போட முடியாது. இவங்க உட்காந்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த அனலிஸ்ட் எல்லாம் இந்த நம்பர்ஸ் மேட்ச் அப் கொடுப்பாங்க. கிளாஸ்ன்னு கடைசி 12 மாசத்துல 196 ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் ஸ்பின்னே போட முடியாது. லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் நிக்கலஸ் பூரனுக்கு போடவே முடியாது. போன வருஷம் அபிஷேக் சர்மா அடிச்சாரு பாவம். அபிஷேக் சர்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் 4 சிக்ஸோ 5 சிக்ஸோ அடிச்சாரு. இஸ் அ கிரேட் பிளேயர் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றேன். இப்ப என்ன ஆகும், பூரனோட ரெக்கார்ட்ஸ்ல அபிஷேக் சர்மா போட்ட அந்த 5 பால் வரும். அந்த 5 பால்ல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ரேட்டு? 5 பால்ல 30 ரன். வாட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு? குமுலேட்டிவா பாத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்க ஜடேஜா போட்ட ஒரு 4 பால் 4 ரன் போட்டிருப்பாரு ஜடேஜா. ஆனா என்ன ஆகும், உங்களுக்கு 9 பால்ல 34 400 ஸ்ட்ரைக் ரேட்னு கொடுப்பாங்க உட்காந்துருக்காங்க. சோ இவங்களுக்கு அதனாலதான் ஒழிஞ்சே போறது. இப்ப இந்த மேட்ச் அப்ஸ் நம்பர்ஸ் கிம்பர்ஸ்ன்றதுனால நம்பர்ஸை பார்க்காதீங்க, டெக்னிக்கை பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சோ உங்களுக்கு அந்த டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் தட் ஷுட் பி தேர் பிளேயிங் 11. இங்க வந்து ஜெயதேவ் உனத்கட்டுக்கு அந்த பிச்சு வந்து பொறுத்து இருக்கு. தட் இஸ் ஒன்லி கொஸ்டின் ஐ காட் ஹியர். இப்ப வந்துட்டு அந்த பிச்சு ஸ்லோவா இருந்ததுன்னா தே கேன் பிளே ஜெயதேவ் உனத்கட்டு. அப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவர் எடுக்க மாட்டாங்க. பிச்சு உங்களுக்கு நல்ல பிளாசிடா இருந்ததுன்னா ஐ வுட் ரியலி டெம்ப்டட் டு பிரிங் வாஷிங்டன் சுந்தர் இன் இஸ் பிளேஸ். Their playing 11 has to be Abhishek Sharma, Head, Makram, Nitish Reddy, Klasen, Samad, Shabaz Ahmed, Unadkat or Washington Sundar, Cummins, Bhuvneshwar Kumar and Markande. And their impact set has to be T. Natarajan. அவங்க அப்படியே யோசிப்பாங்க. ரொம்ப ஸ்லோ த்ரூ த ஏர் போடுறாரு இந்த மயங்க் மார்க்கண்டே. நல்லா போட்டு 15-20 ரன் கொடுக்குறாரு ஒரு மேட்ச்ல போது. there is a chance, considering the left hand is what these people have got, there is a good chance Washington Sundar, who bowls flat through the air, might replace Markande and also add your batting resources. அது வர்றதுக்கான ஒரு சேப்பாக்ல அது பண்ணுவாங்களான்னு டவுட் பார்க்கலாம். சேப்பாக்ல தான் பண்ணணும். அங்க பிறந்து வளர்ந்தவர் வாஷிங்டன் சுந்தர், பிறந்து வளர்ந்தவர். ஒவ்வொரு கிராக்கும் இல்ல வாஷிங்டன் சுந்தரும் ஆடுவாரு, பட் மார்க்கண்டேக்கு பதிலா ஆடுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பாப்போம். இதுதான் சான்ஸ் சார். ஜெயதேவ் உனத்கட், மார்க்கண்டே, வாஷிங்டன் சுந்தர் 3 பேர்ல 2 பேர் தான் ஆட முடியும். வாட் ஷுட் பி தேர் சாய்ஸ்? இம்பாக்ட் சப் ஹஸ் டு பி டி நட்ராஜன். சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் 83 for 2 கொண்டு போற டாப் 4 Abhishek Sharma, Head, Makram, Nitish Reddy. Head, Makram, they can take you to somewhere else or you can blow up like last game. Markram ஃபார்ம்ல இல்ல, இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னா மாட்டிப்பாரு. நிதிஷ் ரெட்டி இஸ் லுக்கிங் ப்ராமிசிங். ருத்ராஜ் பேக் டு ஃபார்ம். ரஹானே இஸ் டியூ. டேரல் மிச்சல் நான் திருப்பி சொல்றேன், பேக் ஹிம் அட் நம்பர் 3 அண்ட் சிவம் துபே இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் அப்படின்றதுனால இஃப் யூ see that explosiveness இங்க இருக்கு. பிச்சு கண்டிப்பா ஸ்லோவா தான் கொடுக்க போறாங்க. I don't see any much of a difference between the two sides in that. அதுக்கப்புறம் லேட் ஆர்டர் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா மொயின் அலி, ஜடேஜா, தோனி, அந்த சமீர் ரிஸ்வி, தீபக் சஹர் கேன் பேட். இங்க பாத்தீங்கன்னா டோட்டலி ரிலேஸ் ஆன் கிளாசன் அண்ட் சமாத். ஷாபாஸ் கேன் ஆல்சோ பேட். அதுக்கப்புறம் யாரும் ஆட மாட்டாங்க. பேட்டிங் டெப்த் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னைன்னு வரும்போது இட்ஸ் ஒன்லி த ஸ்பின்னர்ஸ் ஈவன் தோ தே ஆர் நாட் யூசிங். இப்ப உங்களுக்கு வந்து மார்க்கண்டே அன்பார்ச்சுனேட்லி போட்டாலும் ரன் போகுது, ஷாபாஸ் அஹமது போட்டாலும் ரன் போகுது. போன மேட்ச் நல்லா போட்டாலும் ப்ரீவியஸ் மேட்ச் அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாங்களா தெரியாது. ஹெட்டோ மார்க்ரோமோ இது வரைக்கும் கையே சுத்தல. ஜடேஜா ஓன்ஸ் சென்னை. மொயின் அலி நோஸ் அவுட் டு போல் 4 overs. தீக்ஷானா விக்கெட் எடுக்கல, ஸ்குவீஸ் பண்ணுவாருன்றதுனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டிங் a slow pitch, CSK will go with a slender edge of 51-49. இல்ல எல்எஸ்ஜி வந்து 2 out of 2 அடிச்ச மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் 2 out of 2 அடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நான் சொல்ற சிஎஸ்கே ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் பீடா. திருப்பியும் சிஎஸ்கே தோத்தாங்க அப்படின்னா எல்லார்ட்டையும் வர்றவங்க போறவங்க அடி வாங்குற மாதிரி ஆயிரும். அதாவது வர்றவங்க போறவங்க நான் மீன் பண்றது ஹோமாவே எல்லாத்துட்டையுமே. ஸோ ஐ வாண்ட் சிஎஸ்கே டு வின். அதனால நான் உங்க அனாலிசிஸ் படியே போறேன். சிஎஸ்கே வில் வின் டுமாரோ. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப நிறைய வியூவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஹெட் மார்க் இவரெல்லாம் இருக்காங்க, நீங்க எப்படி வந்து சிஎஸ்கே ஹெட் கொடுப்பீங்கன்னு. இன்னும் நான் சொல்றதை கேளுங்க. பிச்சு ஸ்லோவா இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 which you are expecting it. CSK know how to win at home பீடா. ஒரு தடவை தோக்குறாங்க, பட் எல்லா மேட்சும் அப்படி பண்ணுவாங்களா? they cannot bottle every match at home. தீக்ஷானா ஆடணும், 12 ஓவர் ஆஃப் ஸ்பின் சோக் போடணும். பிச்சு இந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் மாதிரி அந்த ஹைதராபாத் இருந்தா சிஎஸ்கே will have a big edge. பாட்டா பிச்சு கொடுத்தா நான் சொல்றதும் சரி, சார் கொடுக்கறதும் சரி, it is going to go upside down. SRH will win. So based on the conditions, what I'm expecting, what I'm talking to few people where the pitch is going to be slow, அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்கும் போது they'll have a better chance. இப்ப நீங்க ஃபேண்டசி பிக்ஸ் கேக்குறீங்க, ஸ்லோவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால என்னோட இது மத்தீஷா பத்திரானா, சிவம் தூபே,
ஜடேஜா, மோயின் அலி, டிராவிஸ் ஹெட் அண்ட் நிதிஷ் ரெட்டி. இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் முடிச்சு வச்சிருங்க. 5 சொல்லியிருக்கீங்க. 6 சொல்லிட்டேன். ஓகே. 6 சொல்லிட்டேன். பத்திரானாக்கு முன்னாடி யார் சொன்னீங்க? நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், மதீஷா பத்திரனா, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா அண்ட் மோயின் அலி. ஓகே, சூப்பர். ருத்துராஜ் கெய்க்வாட், அஜிங்கியா ரஹானே. ரஹானே 2 மேட்சா அடிக்கல, ஸ்லோ விக்கெட்னு சொல்றீங்க. ஈஸியா ஒரு 30-40 தேத்திடுவாரு. அதே மாதிரிதான் ருத்துராஜ் செம ஃபார்ம்ல இருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு 50வது அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ஒரு ஓவரும் போடுவாரு. பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, மிஸ் பண்ணவே முடியாது. கிளாஸ்னா மிஸ் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. 4. 5வது வந்து நானும் சொல்றேன், விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு புவனேஸ்வர் குமார். நடராஜன் வேணா இந்த வாட்டி சொல்லலாம், கண்டிப்பா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஐ பிக் நடராஜன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பிக் ஸ்பீடாக், என்னோட இந்த மேட்சுக்கு ஃபேண்டசி பிக்ஸ். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? 2 பேருமே சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்கோம். என்ன உங்க ஃபைனல் தாட்ஸ்? இந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்தாங்கன்னா ஐ எம் சாரி டு சே தட் கால்குலேட்டர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. தே won 4 games. I am telling you because CSK is one of the teams I put in my top 4 to get to playoffs. They won't progress to playoffs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. So that is more important for SRH, not only for them to keep themselves in top 4, also to flesh out a team which is definitely a big competitor for them. Also thinking about 2 losses against LSG consecutively. Also beaten by SRH in Hyderabad. இதை விட SRHக்கு ஒரு greatest opportunity to get rid of one team out of the equation. Almost Mumbai out, almost RCB out, almost PBKS out. இந்த மேட்ச் CSK தோத்தாங்கன்னா I'm telling you again, there is no comeback. CSK will be out. என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a literal do or die game. சன்ரைசர்ஸ் இந்த மேட்ச் தோத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சன்ரைசர்ஸ்க்கு நெஞ்ச பிடிச்சா என்ன, இப்ப சிஎஸ்கேக்கு நெஞ்ச பிடிக்க வச்சுட்டீங்களே எப்படிடா? இல்ல, அதுதான் சொன்னேன். சன்ரைசர்ஸ் play their combination well. இந்த quadratic equation கரெக்டா பண்ணா there'll be a difficult team to beat. That's what has happened. So Sunrisers will be putting their best foot forward to make sure this happens, where they keep themselves in top 4 and flush a dangerous team like CSK out. If CSK don't give a slow pitch, if CSK don't get Matisha Patirana, if CSK don't bowl 12 overs of spin, whatever I said is not going to happen. Whatever Sar has backed me is not going to happen. சிஎஸ்கே லீசன் தான் ஆட போறாங்க பாருங்க. பாப்போம். அப்படி ஆடிட்டாங்கன்னா நம்மளோட இது, because we are saying on what basis CSK will win and based on pitch they prepare நம்ம சொல்றமே ஒழிய, நாளைக்கு கிளீசன் ஆடிட்டா அதுக்கப்புறம் நீங்க சொன்னது நடக்கலன்னு சொன்னா there is no point at all. இந்த காம்பினேஷன், இந்த கண்டிஷன்ஸ், இந்த எட்ஜ், இந்த ஃபேக்டர்ஸ் தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றோம். It's a blockbuster Sunday. When you see RCB and CSK getting involved, you will come back for the preview and make sure that entertain you more than what we did now. Until we come back for the next episode of IPL preview or review, thanks a lot and bye-bye.